வணக்கம் மக்களே, இது வெள்ளிங்கிரி விலாக். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெள்ளிங்கிரி போலான்னு பிப்ரவரில இருந்து கேட்டு இருந்தேன். எல்லாரும் கஷ்டம்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மட்டும் போலாம் அப்படின்னு சொன்னா சரின்னு சடனா பிளான் பண்ணி நானும் என் ஃப்ரெண்டு சீனிவாசனும் அவனோட ஃப்ரெண்டு உதவியும் போலான்னு பிளான் பண்ணி மே 9 ஈவினிங்கா கிளம்பணும். வெள்ளிங்கிரி இந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற மலை. இந்த சிவன் மலைய தென் கைலாயம், சப்தகிரி, அதாவது 7 மலை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற கடினமான மலைகள்ல இதுவும் ஒன்று. இதோட உயரம் 5833 அடி. 7 மலை இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பூண்டி அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த மலை இருக்கு. அடிவாரத்துல வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயில் இருக்கு. அங்க இருந்து ஆரம்பிச்சு மலை 7 கிலோமீட்டர் உயரத்துல மலை கோயில் இருக்கு. இங்க இருக்கிற சிவன் சுயம்புலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. காலையில் போனா வெயிலா இருக்கும்னு நைட்டு போலான்னு பிளான் பண்ணி 9:30க்கு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மலை ரொம்ப கஷ்டமான மலை, கிட்டத்தட்ட 3000 ஸ்டெப்ஸ் இருக்கு. இது செங்குத்தான மலை. வெள்ளிங்கிரி மலையிலேயே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மலை ரொம்ப கஷ்டமான மலை. முதல் மலை ஏறி முடிக்கும் போது வெள்ளி விநாயகர் கோயில் வரும். நான் ஃபர்ஸ்ட் மலையிலேயே நல்லா டயர்ட் ஆயிட்டேன். ஆனா நாங்க 40 நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் மலை ஏறிட்டோம். அங்க ஒரு சுனை இருக்கும், அங்க தண்ணி பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அங்க இருந்தா 2வது மலை ஸ்டார்ட் ஆகும். இது கொஞ்சம் வழுக்கு பாறையா இருக்கும், பட் இதுல கொஞ்சம் படிக்கட்டுகள் செதுக்கி வச்சிருந்தாங்க. 2வது மலை முடியும் போது பாம்பாடி சித்தர் குகை வரும். அங்க இருந்தா 3வது மலை ஏறி போகணும். இந்த மலை ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. இந்த மலையோட முடிவுல ஒரு சுனை வரும், அதை கைத்தட்டி சுனை அப்படின்னு சொல்றாங்க. அங்கே தண்ணி பிடிச்சிட்டு நாங்க 4வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 4வது மலை ஒட்டர் சமாதி மலை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மலை ஏறி வரதுக்கெல்லாம் படிக்கட்டுகள் கட்டினது இவர் தான். அதனால இந்த 4வது மலைக்கு ஒட்டர் சமாதி மலை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த 4வது மலையை திருநீர் மலை அப்படின்னு கூட சொல்றாங்க. இங்க மண்ணெல்லாம் தோண்ட தோண்ட திருநீர் மாதிரி வரும். நாங்க ரிட்டர்ன் வரும்போது நிறைய பேர் வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக இங்க எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த 4வது மலையை தாண்டி 5வது மலை, அதாவது பீமன் கலியோட மலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு 7வது மலையே தெரியும். நாலாவது மலையும் 5வது மலையும் கொஞ்சம் சமாதானமா இருக்கும். அதனால இங்க நடக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இந்த மலையை தாண்டது கொஞ்சம் ஈஸி தான். 5வது மலை முடியிற ஓரத்துல ஒரு சுனை வரும். இதை ஆண்டி சுனை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க குளிக்கிறதுக்கு இடம் இருக்கு, பட் நிறைய பேருக்கு குளிச்சு அந்த தண்ணி ரொம்ப அழுக்கா இருக்கும். சோ அதுல குளிக்காம இருக்கிறது பெட்டர். அதை தாண்டினா 6வது மலை ஸ்டார்ட் ஆகும். 6வது மலை கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா கீழே இறங்கி ஏறுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இந்த மலையும். 6வது மலை இறங்கி ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் 7வது மலை வரும். அப்பாடா 7வது மலை வந்துட்டோம், கடைசி அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா ஏற ஏற இந்த மலை போயிட்டே இருந்துச்சு. எப்படா இந்த மலை முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மத்த மலை எல்லாம் கூட காலில் தான் ஏறணும், இந்த மலை கையிலையும் ஏறுற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் மலை மாதிரி ரொம்ப கஷ்டமான மலை. இது செங்குத்தா இருந்துச்சு, கர்ணதப்னா மரணங்கிற மாதிரி சர்க்கிளா இருந்துச்சு. ஏன்னா இதுல மணல் பாறையுமா இருக்கும். நாங்க ஏறும்போது எங்க கூட வயசான பாட்டி தாத்தா எல்லாம் கூட வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 2-3 கப்பல் எல்லாம் வந்திருந்தாங்க. லேடிஸும் இங்க வர ஸ்டார்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அலோவ் பண்ணல அப்படின்னு போட்டிருந்தாங்க, பட் இருந்தாலும் வராங்க. நாங்க நைட் 9:30க்கு ஏற ஸ்டார்ட் பண்ணி மிட் நைட் 1:50க்கு டெம்பிள் ரீச் பண்ணிட்டோம். ஏறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட எங்களுக்கு 4.5 மணி நேரம் ஆச்சு. 7வது மலை ஏறின டயர்ல அங்கேயே ஒரு 1/2 hour ரெஸ்ட் போட்டு 2:15க்கு சாமி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷார்ப்பா 3 o'clock சாமி பார்த்தோம். 7 மலை ஏறி வந்த கஷ்டமா அந்த சிவனை பார்க்கும்போது அப்படியே பறந்து போயிடுச்சு. அப்படியே சாமி ரிட்டர்ன் வரும்போது அங்க ஒரு பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணாங்க. அவங்களை காட்டணும் அப்படிங்கறக்காக இந்த போட்டோ இருந்தேன். அவங்க ஆசீர்வாதம் பண்ணது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே செல்ஃபி எடுத்துட்டு 3:15க்கு மலை இறங்க ஸ்டார்ட் பண்ணோம். 7வது மலை இறங்குறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப சறுக்கலா இருந்துச்சு. ஸ்லிப்பான செதறிடுவேன் அப்படின்ற மாதிரி பயந்து ஒரு வழியா இறங்கி வந்துட்டோம். 7வது மலையும் 6வது மலையும் தாண்டி வர்றதுக்கு 4:50 ஆச்சு. என் ஃப்ரெண்டு சன்ரைஸ் பார்க்கணும்னு சொன்னானு அங்கேயே ஒரு 1/2 hour ரெஸ்ட போட்டோம். என் ஃப்ரெண்டு 2 பேரும் அங்க 5வது மலை ஸ்டார்டிங்ல தூங்கிட்டாங்க. எனக்கு குளிர்ல தூக்கமும் வரல, தூங்குற மாதிரி வாட்டம் இல்ல. அப்புறம் 5:30 ஸ்டார்ட் பண்ணி 5வது மலையில சன்ரைஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே அங்க போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அதுல ஒரு 1/2 hour டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சுக்கு காஃபி குடிச்சிட்டு 6:20க்கு நாங்க இறங்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 8 மணிக்கு பாம்பாடி சித்தர் குகை, 8:50க்கு வெள்ளி விநாயகர் கோயில், சாட்டர்டே மார்னிங் 10:20க்கு அடிவாரம் வந்துட்டோம். சோ எங்களுக்கு டோட்டலா ஏறி இறங்குறதுக்கு 13 மணி நேரம் ஆச்சு. இதுல ட்ரெக்கிங் டைம் மட்டும் ஏறதுக்கு 4.5 மணி நேரமும் இறங்குறதுக்கு 5.5 மணி நேரம், டோட்டலா 10 மணி நேரம் ஆச்சு. மீதி 3 மணி நேரம் நாங்க ரெஸ்ட் எடுத்து போட்டோஸ் எடுத்து சாமி பார்க்க கியூல நின்னதுன்னு போச்சு. முதல் மலை ஏறதுக்கு 40 நிமிஷம் ஆச்சு. ஆனா இறங்குறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. அவ்வளவு டயர்டா இருந்துச்சு. வெள்ளிங்கிரி மலை ஏறதுக்கு முன்னாடி கண்டினியூஸா 2 days டிராவல் இருந்தனால நான் நல்லா டயர்ட் ஆயிட்டேன். எகைன் சாட்டர்டே நைட் வேற டிராவல் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. சோ நீங்க வெள்ளிங்கிரி மலை ஏறுறீங்கன்னா ப்ராப்பரா ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் தனியா போகாம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இல்ல கேங்கா போங்க. பேக்ல நிறைய எடுத்துட்டு போகாதீங்க. வாட்டர் பாட்டில், சிக்கி, கடலை பருப்பி, ஸ்டே பண்ற மாதிரி இருந்தா பெட்ஷீட், ஜர்க்கின், ஆரஞ்சு, இந்த மாதிரி ட்ரெக்கிங்க்கு தேவையானது மட்டும் எடுத்துட்டு போங்க. நான் வெள்ளிங்கிரி மலை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் லைஃப்ல போகவே கூடாதுரா அப்படின்னு நினைச்சிருந்தேன். பட் நாள ஆக இனி எல்லா வருஷமும் போலாங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் சொல்ற மாதிரி நம்ம நினைச்சு பார்த்தா போக முடியாது. சிவன் நினைக்கணும், அவரு கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என் லைஃப்லயே இது ஒரு மறக்க முடியாத ட்ரிப்பா, மறக்க முடியாத சிவன் தரிசனமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய மலைகள் இருக்கிற சிவன் கோயில் வீடியோ எல்லாம் பார்த்தேன். அங்கேயும் சிவன் கூப்பிட்டா போவோம். இன்னொன்னு
இந்த ட்ரிப்புக்கு போலான்னு கேட்டதும் எனக்காக கம்பெனி கொடுக்குற ஓகே சொன்னேன் என் ஃப்ரெண்டு சீனிவாசனுக்கும் உதய்க்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எங்க 3 பேர் கோஆர்டினேஷனும் இந்த ட்ரிப்புக்கு நல்லபடியா போயிட்டு வர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம்.